நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய பெரிய முத்துராமன் அவர்கள் கனடாவிலிருந்து இயக்குகின்ற இந்த ஏகன் அநேகன் தவக்குழு அவர்கள் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பிடத்தக்க ஒன்று இந்த திருவாசக நயவுரை. இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி திருத்தசாங்கம் என்பதாகும். இது 19ஆம் பதிகம். இது நமக்கு 23வது நிகழ்ச்சி. போன வாரம் நாம் பார்த்தது குயில் பத்து, குயில் பாடுது, குயிலை நோக்கி பாடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ இது கிளியை நோக்கி பாடுறது. இதுக்கு கிளிப்பத்துனே பேர் வச்சுருக்கலாம். இதுவும் 10 பாட்டு தான். கிளிப்பத்துன்னு பேர் வச்சுருக்கேன். எல்லாம் பெண்கள் பாடுறதேன். முந்தையெல்லாம் பெண்கள் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் பதில் சொல்லி கொண்டுமாக இருக்கிற நிகழ்ச்சியில் அந்த பாங்கல கதைகளை பார்த்தோம். இப்போ இது அப்படி இல்லை. இது போன இடம் சொன்னது குயிலை பார்த்து நேராக பேசுகிறது. இப்போ கிளியை பார்த்து நேராக பேசுகிறது, கிளி பதில் சொல்லுது. இதுக்கு கிளிப்பத்துன்னு பேர் வச்சுருந்தாலும் நல்லா தான் இருக்கும், 10 பாடுத்தேன். ஆனால் ஏன் கிளிப்பத்துன்னு பேர் வைக்கலை? ஏற்கனவே முந்தினது குயில் பத்துன்னு பேர் வச்சா இப்போ கிளிப்பத்துன்னு தான் பேர் வச்சோம். தமிழில் ஒரு பழமொழி உண்டு. தெலுங்கில் யானைக்கு என்னடாம, யானைக்கு ஆடுறம்ப, அப்போ குதிரைக்குமே இவனை கேட்டவனே குர்றம்ப. யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு குர்றம், குதிரைக்கு குர்றம்ங்கிறது இல்லை, அது வேறு பேர். ஆனால் எப்படி சொன்னேன், அறம்னு சொன்னால் குர்றம்னு சொல்லுவேன். அது இயற்கை. யானைக்கு ஆடுறோம்னா குதிரைக்கு குர்றம் தான் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லை. அதே மாதிரி தான் இதுவும். குயில் பத்துன்னு சொன்னால் அடுத்த பதியம் கிளிப்பத்துன்னு தானே வைக்கணும். ஏன் கிளிப்பத்துன்னு வைக்கல அப்படின்னா, இது திருத்தசாங்கம்னு பேர். திருனா சாமியை குறிக்கும், தெரியுதா? திருவாரூர், திருக்கோக்கரணம், அப்படின்னு திருநெல்வேலி, திருச்சொல்லம்ல திருங்கிறது கடவுள் சம்மந்தப்பட்டது. திருத்தசாங்கம்னா சிவபெருமானுக்குரிய 10 அங்கங்கள். அவனுக்கு 10 உறுப்புகள் உண்டு, 10 அங்கங்கள் உண்டு. பகவான்னா 10 அங்கங்கள் உண்டு. அந்த அங்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொன்னால், பெயர், இறைவனுடைய பெயர், நாடு, ஊர், ஆறு, மலை, குதிரை, படை, பறை, மாலை, கொடி ஆகிய 10 உறுப்புகள். இந்த 10 உறுப்புகளை பற்றி ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பாட்டு. ஒரு பெண் பாடுறா, ஒரு தலைவி. யாரை பார்த்து பாடுறா? ஒரு கிளியை பார்த்து பாடுறா. ஏறார் இளங்கிளியே எங்கள் பெருந்துரைக்கோன் சீரா திருநாமம் தேர்ந்துரையாய் ஆரூரன் செம்பெருமான் வெண்மலரான் பார்க்கடலான் செப்புவ போல் எம்பெருமான் தேவர் பிரான் என்று. இவ ஏறார் இளங்கிளியே. இப்போ கிளிக்கு ஒரு அழகு என்ன? இளமையாக இருக்கும், அழகாக இருக்கும். குயில் அழகாக இருக்காது, பாட்டு இனிமையாக இருக்கும். ஆனால் குயில் பார்க்க அழகாக இருக்காது. ஆனால் கிளி அதுக்கு எதிர்மறை, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். குயில் பாடும், கிளி பேசும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம். குயில் பேசாது, குயில் பாடும், கிளி பேசாது. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ராமநாதபுரம் ஜில்லாவில் இந்த மண்டலமாணிக்கம் அப்படின்லாம் ஒரு ஊர்லாம் இருக்குது. அந்த பக்கம் ஒரு மீட்டிங்கு போயிருந்தேன். அங்கே ஒரு தலைமை ஆசிரியர், அவரெல்லாம் இப்போ காலமாயிட்டார். அவர் வாங்க சார், இன்றைக்கி நம்ம வீட்டில் ராத்திரி தங்கலாம், நம்மளோட சாப்பிட்டு தங்கியிருந்து நீங்கள் நாளைக்கு போகலாம்னாரு. நம்ம நண்பர் அவர் ஸ்கூலில் நிறைய மீட்டிங் போயிருக்கேன். எனக்கு மறுநாள் சாயங்காலம் இங்கே வந்தால் போதும். சரின்னு அவர் வீட்டுக்கு போனேன். இந்த கதவை திறந்தார், வாங்கன்னு சத்தம் கேட்டுச்சு. இல்லைடா, கதவை வெளியில் பூட்டிருக்கு, உள்ளே நுழைஞ்சா வாங்கன்னு சத்தம் கேட்குது அப்படின்னு. என்னையா அது, வீட்டுக்குள்ளே கதவெல்லாம் பூட்டிருக்கு, சாவி வச்சு நீங்கள் அதை திறக்கிறீங்க, அதுக்குள்ளே வாங்கன்னு சத்தம் கேட்டுது அப்படின்னு. அவர் பதில் சொல்லலை. உள்ளே போனோம். இருங்க அப்படின்னுச்சு. இருங்க. அப்புறம் என்னையா அது இருங்கன்னு சொல்ல, யாரையா சத்தம்லாம் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு. நல்லா இருக்கியலான்னு கேட்டுச்சு. என்னடா அது அப்படின்னு அவர் கேட்குறேன். இதெல்லாம் யாரையா பேசுகிறா, ஆளே இல்லை, யார் பேசுகிறானே, இதை பாருங்க அப்படின்னு அங்கே மேலே காட்டினார். அங்கே ஒரு கிளி கூண்டு இருக்குது. இந்த கூண்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு கிளி பேசுதுங்க. அழகாக பேசுது கிளி, அழகாக பேசுது கிளி. முதல்ல வாங்கங்குது, அப்புறம் உள்ளே வந்தோன்னே இருங்கங்குது, நல்லா இருக்கியலாங்குது. எனக்கு ஆச்சரியம். எப்படி அதை பயிற்சி பண்ணின்னு கேட்டேன். ரொம்ப சிரமப்பட்டு தான் பயிற்சி பண்ணேன், அது இந்த மூணையும் நல்லா சொல்லுவது அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் வேறு என்னையா சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அது உங்கள்கிட்ட சொல்லப்படாது அப்படின்னுச்சு. ஏன்னு கேட்டேன்.
இல்லை எனக்கு நான் கவனிக்கிறாப்புல பண்ண சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் என்னன்னாரு, அந்த சாமானை போய் எடுங்கன்னாரு. அங்கே ஒரு சாமான் இருந்துச்சு, அதை போய் எடுத்தேன். ஆறுது அப்படின்னு சொன்னாங்க சத்தமாக. யார் அது அப்படின்னுச்சு. அப்போ இப்படி கையை காட்டினாரு. அப்படி போக ஆரம்பிச்சு, ஓட ஆரம்பிச்சேன். பிடி 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 அப்படின்னுச்சு. நான் ஓடி போயிட்டேன். அப்போ ஏன் அப்படி சொல்லிவிட்டு இவனா வந்து ஏதாவது திருநானா அது பிடி பிடிங்க கற்று யார் அதுன்னு கேட்க அதில் ஓடிடுவேன். அவன் ஓடுற போது பிடி பிடிங்கும் ஓடி போயிடுவேன். சைக்கலாஜிக்கலாக அதுக்கு சொல்லி கொடுத்துருக்காருங்க அவர் ஹெட்மாஸ்டர். அவர் நான் ரொம்ப பாராட்டேன். பரவாயில்லையே இது. இப்போ சிசிடி கேமரா வைக்கிறேன். கேமரா வேண்டாம், அந்த கிளியே வச்சா போதும். கிளி வந்து சொன்னதை சொன்னமா கிளிப்பிள்ளைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குயில் வந்து சொன்னதை சொல்லாது. நீங்கள் ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். குயில் பாடும், கிளி பாடாது. கிளி பேசும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதான். அதனால் இப்போ கிளிகிட்ட இந்த அம்மா இந்த தலைவி கேள்வி கேட்குறா. என்ன கேள்வி கேட்குறா? இறைவனுடைய 10 தசாங்கங்களை பற்றி, 10 உறுப்புகளை பற்றி கேட்குறா. என்ன கேள்வி முதல்ல கேட்குறா? ஏறார் இளங்கிளியே. ஏறார் இளங்கிளின்னா ஏறுனா அழகுன்னு அர்த்தம். இளமையான கிளி, அழகான கிளியே, எங்கள் பெருந்துரைக்கோன். இந்த எங்கள்ங்கிறது ஒரு உரிமை வந்துடும், பாசம் வந்துடும். எங்கள் பெருந்துரைக்கோன். பெருந்துரைக்கு எங்கள் சிவருமா இருக்கானே, சீரா திருநாமம் தேர்ந்துரையாய். அவனுக்கு பேர் எத்தனையோ பேர் இருக்குது. நீ ஒரு பேரை தேர்ந்து சொல்லுங்குது. நீ ஒரு இப்போ சில பேர் பேர் வைக்கிறது பேசுவாங்கல்ல, என்ன பேர் வைக்கலாம்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர். இப்போ ஆளுக்கு ஒரு பேரை சொல்லுவா. இப்போ எனக்கு பேரம் பிறந்தேன். பேரம் பிறந்தோடனே எல்லாம் ஆளுக்கு ஒரு பேரை வச்சு கடைசியாக எல்லோரும் என்ன முடிவு பண்ணி ஆஸ்பத்திரியில் என்ன முடிவு பண்ணிட்டாங்க, நான் பிறகு 2 நாள் ஆச்சு. அவங்க என் பேரை வைக்கிறது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி வச்சு நான் போனேன். போனோடனே 1,00,000 ரூபாய்க்கு செக்கு கொடுத்தேன். ஒரு மோதிரம் போட்டேன், எல்லாம் பண்ணிவிட்டு என் மருமக கேட்குறா, பெட்டில் இருக்கா, இந்த பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னாங்க. நீ என்ன பேர் வைக்கணும்னு நினைக்கிறியோ அதை வையப்பா அப்படின்னு. அது சொன்னிச்சு, உங்கள் பேரை தான் நாங்கள் வைக்கிறதா இருக்கோம், உங்கள் பேரை வைக்கிறப்ப. அது என் பேரெலாம் ஒன்று வைக்காதுப்பா. அது ஞானசம்பந்தர் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன். நாங்கள் ஞானசம்பந்தர் விழா கொண்டாடுறவோ பிறந்தேன். அதனால் எல்லோரும் ஞானசம்பந்தர்னே எல்லாருமே பேர் வச்சுட்டா. ஆனால் நான் பேர் வைக்கிற கொண்டுமில்ல. அதனால் ஞானசம்பந்தர், திருஞான சம்பந்தங்கிற பேரே இருக்கட்டும் அப்படி சொன்னேன். பேர் வந்து நம்ம தேர்ந்து வைக்கணும், புரியுதா? திருநாமம் தேர்ந்துரையாய். அதே நோக்கத்தில் வைப்பேன் பேர். நோக்கத்தில் பேர் ஒரு பேர் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிறந்துருச்சு. புருஷன் முன்னாடி என்ன பேர் வைக்கிறேன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. புருஷன் சொன்னேன், எங்கள் அப்பா பேர் சிவன், சிவன் பேர் வைப்போம்னே. கொண்டாடி சொன்னால் இல்லை எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன், எங்கள் அப்பா கிருஷ்ணன் பேர் வைப்போம் அப்படி சொல்லி 2 பேருக்குள்ளே சண்டை வந்துச்சு. இப்போ பக்கத்து வீட்டுக்குள்ளேருந்து அங்கேருந்து ஒரு ஆள் வந்தார். வந்தவுடனே என்ன சண்டை போடுறீங்க? இல்லை என்ன பேர் வைக்கிறேன்னு தெரியல, அதுக்காக சண்டை போடுறோம் அப்படின்னா. நீங்கள் என்ன பேர்? எங்கள் அப்பா பேர் சிவன், அதை வைக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு புருஷங்காரன் சொன்னேன். அவன் சொன்னால் எங்கள் அப்பா பேர் கிருஷ்ணன், அதை வைக்கலாம்னு சொன்னேன். நான் சொல்கிற பேரை வைங்க அப்படின்னா. சரி எப்படி இப்போ என்ன பேர் அப்படின்னா, சிவராமகிருஷ்ணன் வைங்கன்னு. சரி அதெல்லாம் வைக்க, சிவராமகிருஷ்ணன் வைக்கலாமே அப்படின்னு 2 பேரும் சிவராமகிருஷ்ணன். அப்போ தான் இவனுக்கு மனசில் பட்டு, ஏன்னா அது சிவன் கிருஷ்ணன் சொன்ன நடுவில் ராமன் ஒன்று வர்றாரு, இது எப்படி வந்தார்னு அவன் கேட்டான். வந்தவனப்பா இன்னும் ஏன் ராமன் ஒன்று குறுக்க வந்திருக்கா, அது யாருன்னு. சிவன்கிறது உங்கள் அப்பா பேர், கிருஷ்ணங்கிறது அவங்க அப்பா பேர், ராமன்கிறது எங்கள் அப்பா பேர். எங்கள் அப்பா பேரும் சேர்ந்து விளக்கட்டுமே, உங்கள் அப்பா பேர் வளர்க்குறது எங்கள் அப்பா பேரும் சேர்ந்து விளக்கட்டுமே அப்படின்னு பேர் வச்சு. அப்படின்னா இந்த பேர் வைக்கிறது இருக்கே, அது ரொம்ப தேர்வுக்குரியது. தேர்ந்து தான் பேர் வைக்கணும். இப்போ புள்ள கூட்டுறவோது தேர்ந்து தானே புள்ள கூட்டுறோம். கல்யாணம் பண்ணுறது தேர்ந்து தானே. ஒரு புடவை வாங்க போனால் எவ்வளோ தேர்வு பண்ணுறோம். அந்த கடையில் இருக்க புடவை பூரா 10 புறா தெரியுதா. அப்புறம் அதுலேயும் திருப்தி இல்லாமல் நீ உள்ளே ஏதாவது வச்சுருப்பேன், அதை எடுத்தாம்பா ஆள் அவன் அப்புறம் உள்ளேயும் போய் எடுத்து வருவேன். கடைசியாக எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வரம்ட்டு போயிடுவா. அம்புடைய எடுத்து அடுக்கணும். ரொம்ப பொறுமை வேணுங்க அந்த கடைக்காரனுக்கு. ஏன்னா பொம்பளைங்க சாதாரண தேர்வு செய்யப்படாது. இப்போ நம்மளாக இருந்தால் ஏதோ ஒன்று எடுத்து வச்சு கரெக்ட் முடிஞ்சிடவா அப்படின்னு வந்துடுவோம். அது பெண்கள் வந்து ரொம்பவே தேர்வு செய்வார்கள். அப்போது தேர்வு செய்கிறதுக்கு உரிய நிகழ்ச்சி என்னென்னா பேர் வைக்கிறது. சீரா திருநாமம் தேர்ந்துரையாய். எப்படி வார்த்தை வத்தியலா? கிளியை பார்த்து கேட்குறா. இப்போ கிளி ஜோசியம் பார்க்குறாங்களா இல்லையா? அது எப்படி அந்த ஜோசியம் அந்த வெளியில் வரும், வெளியில் ஐயாவுக்கு ஒரு சீட் எடு அப்படிங்கும். அது அங்கே இருக்க சீட்டில் 10 சீட்டை தள்ளும். தள்ளிவிட்டு ஒன்று எடுத்து கொடுக்கும். எடுத்தோடனே மேலாக இருக்க எடுக்காது. அதுவாக மனசில் பட்டபடி ஒரு 4 6 10 தள்ளும். தள்ளிவிட்டு எடுத்து கொடுக்கும். கொடுத்தோடனே படிப்பேன். படிச்சு ஆகா உங்களுக்கு ராமர் படம் வந்திருக்குங்க, நீங்கள் நினச்செல்லாம் நடக்குங்க, புள்ள பிறக்குங்க அப்படிமே. ராமர் படம் வந்தால்
அதுக்குள்ளே பலம் அப்புறம் விநாயகர் பலம் சொன்னால் உங்களுக்கு உங்கள் கஷ்டமெல்லாம் தெரிஞ்சுங்க, நீங்கள் பேசாமல் போங்க அப்படிங்க. அதுக்கு ஏன் எடுத்து கொடுக்குறேன், அதுக்கு ஒரு நெல் போடுவேன். அது உள்ளே கூண்டுக்குள்ளே போகாதது. அவன் நெல் போட்டால் அது தின்னுபிட்டு தான் உள்ளே போகும். அப்படி ட்ரைனிங் பண்ணியிருக்கான் அவன். ஆனால் அது தேர்ந்து கொடுக்குது சீட்டை. அது கிளிச்சீட்டுன்னு பேர். அது மாதிரி கிளிப்பத்துங்கன்னு வைக்கணும், வைக்கலை. ஏன்னா அதை விட முக்கியமானது தசாங்கம். 10 உறுப்புகள். 10 உறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த 10 உறுப்புகளில் முதலாவது பேர். முதல்ல என்ன பேர்? ஆனால் இப்போ கட்சி வைக்க போகிறேன். எல்லோரும் என்ன கேட்குறேன், என்னப்பா உங்கள் கட்சிக்கு பேர் அப்படிங்கிறானா இல்லையா? இப்போ ஒருத்தன் கட்சிக்கு பேர் இன்னும் வைக்காமல் இருக்கேன், இப்போ வைக்க போகிறேன், தேர்தல் வரப்போகுது. எல்லாம் அவனுக்கு கேட்குறான், உங்கள் கட்சிக்கு என்ன பேர்? முதல்ல பேர் தான் கேட்பேன், அப்புறம் தான் கொடி கேட்பேன். இப்போ கேட்குறேன், திருநாமம் தேர்ந்துரையாய் சீரா திருநாமம் தேர்ந்துரையாய் அப்படின்னு அது சொல்லுது. ஆரூரன் செம்பெருமான். ஆரூரன்னு பேர், ஒரு பேர் இருக்குது. செம்பெருமான்னா சிவந்த பெருமான் அப்படின்னு, சிவபெருமான். சிவபெருமான செம்பெருமான்னு சொல்லலாம். இதுதான் செம்பெருமான்னா என்ன அர்த்தம்? சிவபெருமான். செம்புனா சிவப்பு தானே, சிவபெருமான். ஆரூரன் திருவாரூரில் இருக்குவேன். அவனை ஆரூரா என்றென்றே அலரான் இல்லே அப்படின்னு பாட்டு, அப்பர் பாட்டு. ஆரூரானா பேர் தான் அது. ஆரூரன் செம்பெருமான் அப்படின்லாம் யாரெல்லாம் சொன்னால், வெண்மலரான். வெண்மலரான் வெள்ளை மலர் இருக்கவன் அவன் தான் பெருமான். பார்க்கடலான், பார்க்கடலில் இருக்கவன் திருப்பார்கடலில் இருக்கார் திருமால். செப்போல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொல்கிற மாதிரி எம்பெருமான் தேவர் பிரான் என்று. எம்பெருமான் எங்களுடைய பெருமான் இருக்கானே, அவனை தேவர் பிரான்னு சொல்லு. அவன் என்ன சொல்லலாம்? தேவர் பிரான். அவனுக்கு பேர் என்ன? தேவர் பிரான். தேவர்களுக்கெல்லாம் அவன் தலைவன், அதனால் தேவர் பிரான்னு பேர் வைக்கலாம் அப்படின்னு எது சொல்லுது? கிளி சொல்லுது. ஏதமிலாயின் சொல் மரகதமே ஏழ்வழிக்கும் நாதன் நம்மை ஆளுடையா நாடுரையாய். ஏதமிலாயின் சொல் மரகதமே. ஏதமிலானா கெட்ட வார்த்தைகளே பேசாது, குற்றமில்லாத வார்த்தைகளை தான் பேசும். குற்றமுள்ள வார்த்தைகளை பேசாது. எது? அந்த கிளி. இப்போ நம்ம எல்லாம் பேசுவோம், குற்றமாக குற்றமில்லையாங்கிறலாம் நம்ம தெரிஞ்செல்லாம் எல்லாம் பேசுகிறதில்ல. ஏதமிலா இன்சொல், குற்றமில்லாத இன்சொல் பேசுகிற மரகதமே. மரகதம்னு அதுக்கு ஒரு பேர். கிளிக்கு இன்னொரு பேர் மரகதம். இப்போ எத்தனை பேருக்கு மரகதம்னு இருந்துச்சு காலத்தில்? ஆனால் கிளின்னு யாருக்கும் பேர் வைக்கலை இல்லையா? இப்போ ஒரு ஆட்சிக்கு மட்டும் இங்கே பைங்கிளின்னு பேர் வச்சுருந்தா, அன்பு கிளின்னு பேர் வச்சுருந்தா, டாக்டராக இருந்துச்சு அன்பு கிளி, பைங்கிளி. ஆனால் வெறுமனே கிளின்னு பேர் வைக்க மாட்டாங்க. மரகதமே. மரகதம்னா கிளின்னு மரகதமே. ஏன்னா மரகதம் பச்சையில், பச்சை நிறத்தில் அந்த கிளி இருக்குது. இந்த கிளியினுடைய அழகு, பச்சை கிளி, பஞ்சவர்ண கிளி. பச்சை கிளியில் ஒரே பச்சையாக இருக்கும், பார்க்குறக்கு அழகாக ரம்மியமாக இருக்கும். எங்கள் வீட்டில் கிளி வந்து ஒரு 10 கிளி உட்காந்துக்கிட்டு இருக்கும் காலையில். இந்த பக்கம் மயில் ஆடும். எங்கள் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே 10 கிளி உட்காந்துக்கிருக்கும், பச்சை கிளி. இங்கே கீழே மயில் ஆடும். எனக்கு அது மயில் ஆடுன்னு சொன்னாலும் கிளி இருந்தால் நான் அகல மாட்டேன் அந்த இடத்த விட்டு. பார்த்துக்கு எவ்வளோ நேரத்துக்கு அது உட்காந்துருக்கோ அவ்வளோ நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ரம்மியமாக இருக்கும் பச்சை கிளி, வரிசைக்கு உட்காந்துருக்கும் பாடம் படிக்கிற மாதிரி. அது மாதிரி மயிலும் ஆடும். மயில் ஆடும், குயில் பாடும், கிளி பேசும். இதுதான் 3க்குள்ள வித்தியாசம். நாடுரையாய் நாதன் நம்மை ஆளுடையான். நாடுரை நம்ம ஆளக்கூடியவன். ஆறு நாதன் சிவருமான். அவனுக்கு எது நாடு அப்படின்னு கேட்குறான். இது ஒரு நல்ல முக்கியமான கேள்வி. முதல்ல பேர் கேட்டால், அப்போ என்ன சொன்னால் தேவர் பிரான்னு பேர் சொல்லிட்டார். சரி, என்ன நாடு? காதலவர்க்கு அன்பாண்டு மீளா அருள் புரிவான். அவனிடத்தில் யார் பக்தி இருக்கார்களோ அவர்களுக்கு அன்பு செய்யக்கூடிய சிவருமான். நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. அவனுக்கு என்றைக்கும் தென்பாண்டி நாடு தான். அதனால தான் நம்ம என்ன சொல்லுவோம், தென்னாடுடைய சிவனையை போற்றி சொல்கிறோம்ல. இது என்ன சொல்லுது? தென்பாண்டி நாடு இருந்துச்சு. அதுவும் தென்னாட்டிலையும் தென்பாண்டி நாட்டுக்கு ரொம்ப மகிமை. அது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், தென்பாண்டி நாடு. இப்போ நம்மளாம் தென்பாண்டி நாடு, பாண்டி நாடு. பாண்டினானா மதுரை. மதுரையிலேருந்து எங்களுக்கு வந்துட்டோம்னா தெற்க போக போக நம்ம கொஞ்சம் மேற்கே இருக்கோம், அவ்வளோதான். தெற்க போக போக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அதான் தென்பாண்டி நாடு. அங்கே தமிழ் நல்லா பேசுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தென்பாண்டி நாட்டு தமிழ் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி நம்ம செட்டிநாட்டு தமிழும் நல்லாயிருக்கும். இன்னும் வடக்க போக போக தமிழ் வந்து சுமாராக தான் இருக்கும். அது கொச்சை தமிழ்லாம் வரும். இங்கே தென்பாண்டி நாடே தெளி. அதுக்கு அவருக்கு நாடு எதுனா தென்பாண்டி நாடு. அப்படி அவருக்கு பேர் வந்து தேவர் பிரான். நாடு வந்து தென்பாண்டி நாடே தெளி. தாதாடு பூஞ்சோலை தத்தாய். தத்தாய்னா கிளின்னு அர்த்தம். தத்தாயினாலும் தத்தை, தத்தை தத்தாயின்னு வரும்.
தாதாடு பூஞ்சோலை தத்தாய். பூஞ்சோலை தான் இருக்காது. பூ மேலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கும், பூஞ்செடி மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கும், பூங்கொடியெலாம் உட்காந்துருக்கும். தாதுன்னா அதில் இருக்கக்கூடிய பொன் தாது, இதுதான் பொன் தாது, மகரந்தம் அதெல்லாம் இருக்கும் அந்த மலர்களில். அதுகளில் உட்காந்து விளையாடிக்கிறேன். தத்தாய் நம்மையாளும் மாதாளும் பாகத்தன் வாழ் பதியன். அவன் வாழ்கிற ஊர் எது? நம்மை ஆள்றவன் ஆரிசிவருமான். மாதாளும் பாகத்தன், மாதுன்னா பார்வதி, பார்வதிக்கு ஒரு பாகத்தை கொடுத்துட்டான்ல, அதனால் அங்கே உட்காந்துட்டு மாதை ஆடுறா. இப்போ நம்ம இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டேன், அதாவது அதுக்குள்ளே உட்காந்துட்டு ஆடுற ஆட்டத்தை பார்த்தா ஒரு ரூமை கொடுத்தாச்சுன்னா ஆட வேண்டியதில்லை. அப்புறம் அது இங்கேனா ஆட முடியாது, அதுக்குள்ளே போய் ஆடிக்கி நிற்கும். எல்லாம் ஒன்று ஒன்று துணியை மேலே கட்டிக்கும், கீழே கட்டிக்கும், தலையில் கட்டிக்கும், ஆடிக்கி நிற்கும். அது மாதிரி இங்கே அருமையான ஆடு தாதாடு பூஞ்சோலையின. அப்புறம் மாதாடு பாகத்தனை. தாதாடு பூஞ்சோலைனா தாது அப்படியே ஆடும், காற்றடிக்கிற போது இந்த மகரந்தம் ஆடும். அது மாதிரி மாதாடு பாகத்தன்னா ஒரு பாகத்தை மாதுக்கு கொடுத்துருக்கேன் பார்வதிக்கு, அவன் அது கூட உட்காந்துட்டு ஆடுறாளாம். இத்தினோண்டு இடம் இருந்தாலும் அதுக்குள்ளே ஆடணும், தெரியுதா? அதனால் அதான் சொல்லுவாள்ல, அறையில் ஆடி அம்பலத்தை ஆடுங்க. அறையில் ஆடி அம்பலம். இப்போ நடராஜா அந்த அம்பலத்தில் தான் ஆடுறது, தெரியுதா? ஆனால் அவர் ஏற்கனவே அறையில் ஆடிட்டார், அறையில் ஆடிட்டார், அப்புறம் அம்பலத்தில் ஆடுறாரு. அதனால் ஒரு அம்பலமாக இருந்தாலும் அறையாக இருந்தாலும் அவங்களாம் ஆடலாம், தெரியுதா? அதுக்கு ஆடுறதுக்கு ஒரு வயசு இருக்குது, அவ்வளோதான். வயசானவங்களும் ஆடக்கூடாது. அதே நம்ம வீட்டில் சொல்லுவாள், பழைய காலத்தில் பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி விளையாடுறாம்மா. நல்ல பழமொழி. புள்ள தான் ஆடும், துள்ளி விளையாடும். பிள்ளை இல்லையா அந்த வீட்டில், அதுக்காக அந்த வீட்டில் இருக்க கிழவன் அவன் தான் துள்ளி விளையாடுறான் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆடுறதுங்கிறது இயல்பான குணம். அதனால் தாதாடு தான் இங்கே மாதாடுறாளாம். மாதாடு பாகத்தன், மாதாடு அப்படின்னா அவன் சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம். ஆடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? சந்தோஷமாக இருந்தால் தானே ஆடுவாங்க. துக்கமாக இருக்க வாரா ஆடுவாள், அழுவா. துக்கமாக இருந்தால் அழுவாங்க. நீங்கள் இந்த முகத்தை பார்த்தாலே சொல்லலாம். துக்கமாக இருந்தால் அழுவாங்க, சந்தோஷமாக இருந்தால் ஆடுவாங்க. தாதாடு மாதாடு பாகத்தன் வாழ்பதியன். மாதாடு பாகத்தன், அவன் சந்தோஷமாக இருக்கா, அவன் ஆடுறா. அவன் உங்களுடைய வாழ்பதியன், அந்த சிவருமான் வாழக்கூடிய பதினா ஊர் எது? கோதாட்டி பக்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசமங்கையூர். அதாவது குற்றங்களை நீக்கி எல்லாம் பக்தர்கள் கொண்டாடக்கூடிய ஊர் எது அப்படின்னா சிவபுரம் மாதிரி. சிவபுரம்னா என்ன? கைலாசம். சிவபுரம்னா கைலாசம். கைலாசத்தில் தான் அவன் இருக்கேன். அதான் அவனுடைய உத்தரகோசமங்கை ஊர். கைலாசம் மாதிரி கொண்டாடக்கூடிய ஊர் எதுனா உத்தரகோசமங்கை ஊர். அவன் உத்தரகோசமங்கையில் இருக்கேன். ஆனால் பெருந்துறையை பற்றி பாடுறாரு, பெருந்துறையை பற்றி பாடுறாரு. ஊர் எதுன்னா உத்தரகோசமங்கை ஊருங்கிறாரு. அப்போ உத்தரகோசமங்கை எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது பார்த்தீங்களா? அதான் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறது உத்தரகோசமங்கை. அவர் போய் அவருடைய குருவை பார்த்து அவருடைய உபதேசத்தை பெற்ற ஊர் திருப்பெருந்துறை. ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம் தில்லை. அதான் தில்லைக்கு வேணும் சொன்னார், தில்லைக்கு போயிட்டார்ல. அங்கே தில்லையில் தானே ஐக்கியமானார். அதனால் இதெல்லாம் மாணிக்கவாசகருடைய மிக முக்கியமான ஊர்கள். உத்தரகோசமங்கை ஊர், ஏன்னா அவருக்கே எத்தனையோ ஊர் இருக்குது. ஆனால் அவர் தேர்ந்தெடுத்த ஊர், கிளி தேர்ந்தெடுத்த ஊர் இது. இந்த ஊர் பேர் கிளி தேர்ந்தெடுத்த ஊர். அதனால தான் உத்தரகோசமங்கை ஊர்னு எப்படி நீங்கள் சொல்லலாம்னு ஒருத்தன் கேள்வி கேட்டால், நானாக சொன்னேன், கிளி சொன்னது பாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கலாம். கிளி சொன்னது. அதுக்கு தான் இந்த அரசியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி அவரெல்லாம் முக்கியமான செய்திகளை அவர் சொல்ல மாட்டார். யாரோ ஒரு மந்திரியை விட்டு சொல்ல சொல்லுவார், யாராவது ஒரு ஆளை விட்டு சொல்ல சொல்லுவார். அவன் சொன்னேன் எல்லாம் இப்போ அவனை மன டிஸ்கஸ் பண்ண சரியில்லையுமே அப்படின்னு. நீங்கள் எப்படி சொல்லலாம்? பிரதமர் நான் சொல்லலையேப்பா, அது அவரில் சொன்னார் அப்படின்ட்டு தப்பிச்சுக்கலாம். எப்போவுமே தன் வாயை விடக்கூடாது, தெரியுதா? ரொம்ப முக்கியமான விஷயங்களில் நம்ம வாயை விடக்கூடாது. இது ஒரு டெக்னிக் இது. அதனால எது ஊர்னு கேட்டேன், உத்தரகோசமங்கை ஊர். எப்படி உத்தரகோசமங்கையை சொல்லலாம், இவ்வளோ ஊர் இருக்கும் அப்படின்னு கேட்டால் நான் சொல்லலைப்பா, அது கிளி சொன்னது. இப்போ கிளி தேர்ந்தெடுத்து சொன்ன ஊர் உத்தரகோசமங்கை ஊர். செவ்வையை செய்ய வாய்ப்பைஞ்சிறையின் செல்தீனம் சிந்தை சேர் ஐயன் பெருந்துரையாய் ஆறுரையான். ஐயன் பெருந்துரையான் ஆறுரையாய் செய்யவாய் பைஞ்சிறை செவ்விதழ் செல்வின்னு சொல்லி எவ்வளோ அழகான அடைமொழிகள். செய்யவாய், இந்த வாயை பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு இருக்கு பாருங்கள், அது சிவப்பாக இருக்கும். அது வச்சே இருக்கும், ஆனால் மூக்கு மட்டும் சிவப்பாக இருக்கும் அந்த வாயிலேருந்து. செய்யவாய் பைஞ்சிறையில் சிறகு எப்படி இருக்கும்? பச்சை பச்சேர்னு இருக்கும். செல்வி, அவள் செல்வின்னு கூப்பிடா, செல்வி. நம் சிந்தை சேர் ஐயன், நம்முடைய மனசில் இருக்கிறான் அவன் சிவருமான்.
பெருந்துரையான். இங்கே என்ன சொல்கிறார் அவனுக்கு? பெருந்துரையான். அவனுக்கு ஊர் என்னன்னா உத்தரகோசமங்கை ஊருங்கிறேன். ஆனால் இப்போ இவ சொல்கிறது பெருந்துரையான்ங்கிறான். அது உத்தரகோசமங்கை ஊர்னு சொல்லிடுச்சு. இவ என்ன கேட்குறா? அவன் எப்படி தெரியுமா? நம்ம பெருந்துரையான் ஐயன், நம் ஐயன் சிந்தைசேர் ஐயன் பெருந்துரையான். அவன் பெருந்துரையை சேர்ந்தவன். அது பெருந்துரைன்னு சொல்லலை. இவன் சொல்ல பெருந்துரை இருக்கானே என்னுடைய ஐயன், அவன் ஆறுரையாய். அவனுடைய ஆறை சொல்லு. அவனுக்கு உரிய ஆறு எது? ஒரு ஊர்னு சொன்னால் நாடு, பேர், ஊர், அப்புறம் நதி, இதெல்லாம் சொல்லணும். அவனுக்கு எது ஆறு அப்படின்னு கேட்குறேன். இப்போ அந்த கிளி என்ன சொன்னிச்சு? உத்தரகோசமங்கை ஊர்னு சொன்னிச்சு. அடுத்த கேள்வி எப்படி கேட்கணும்? உத்தரகோசமங்கை ஊரை கூறிய அந்த சிவபெருமானுடைய ஆறு என்னென்னு கேட்கணும். ஏன் கேட்கலன்னு நான் கேட்குறேன். யோசிச்சு பாருங்கள். ஆறுன்னு கேட்கணும். அப்போ உத்தரகோசமங்கை ஊரில் உரிய ஒன்றான இங்கே ஆரம்பிக்கணும். அப்படி தான் அது அந்தாதி. அந்த முன்னால் சொன்னதை கேட்டு தான் பின்னால் பேசணும். இப்போ இவ பெருந்துரையான்னு சொல்ல காரணம், இவன் மனசில் பெருந்துரை தான் இருக்குது. இவன் மனசில் பெருந்துரை தான் இருக்குது. அதனால் பெருந்துரையான் ஆறுரையாய் தையலார் வான் வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும் ஆனந்தங்கா உடையான் ஆறு. இந்த மனத்தை நமக்கு ஆணவம் கண்மம் மாயைன்னு இந்த 3 தான் மலம். இந்த 3ஐயும் அழிச்சாதான் நம்ம பிறப்பை அழிக்கலாம். ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களை அழுக்குகளை நம்ம அழிக்கணும். ஆணவம் யாருக்கும் போகாது, சாகிற வரைக்கும் போகாது. நான் செத்தாலும் ஒன்றை விட மாட்டேங்கிறேன். இந்த சாக போகிறான்ல, அப்புறம் எனக்கு இந்த வார்த்தையை சொல்கிறேன். நான் செத்தாலும் ஒன்றை விட மாட்டேன். நான் பேயாக வந்தவங்களை பிடுங்குவேன், இந்த வீட்டுக்குள்ளே வந்தவங்களை பிடுங்குவேன் அப்படின்னு சொல்லு. நம்ம ரொம்ப பேர் பார்த்துருக்கோம், செத்தாலும் விட மாட்டேன் அப்படின்னு. செத்தாச்சு அப்புறம் என்ன? ஆனாலும் அது மனிதனுடைய இயல்பு. அது வான் வந்த சிந்தை மலங்கழுவ மலம். அந்த ஆணவம் கண்மமாயை அழிக்கணும். அழிச்சாதான் நமக்கு பிறப்பு கிடையாது. இப்போ நமக்கெல்லாம் நிறைய பிறப்பு இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ காரியம் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஒன்றும் ஆணவம் கண்ம மாயையெல்லாம் ஒன்றும் நம்ம வந்து ஆசைகளெல்லாம் நம்ம ஒன்றும் அறுக்கலை. ஆசை அறுக்காத வரைக்கும் பிறப்பிருக்க முடியாது. அதனால் பிறந்த சாகணும். என்ன எத்தனை பிறப்பு இருக்கோ தெரியலை. அதை பற்றி நம்ம கவலை இல்லை. அதை நம்பினா தானே. ரொம்ப பேர் இப்போ சார்வாகம்னு ஒரு மதம் இருக்குது. சார்வாக மதம்னு. அந்த மதம் என்னென்னா, நம்ம சொல்கிற கொள்கைக்கெல்லாம் எதிர்ப்பதமான கொள்கை. நம்ம சொல்கிற கொள்கைக்கு எதிர்ப்பதமான கொள்கை. ஏப்பா சொர்க்க நரகம் உண்டா அப்படின்னு அந்த மதம் உண்டுன்னு. இப்போ நம்ம சொர்க்கம் மேலே இருக்குது, நரகம் அங்கே இருக்குது, அது இவ்வளோ தாண்டி போகணும்னு நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்து மதத்தில். அவன் சொல்கிறேன் சார்வாங்க எங்களுக்கு உண்டுங்க சொர்க்கம் நரகம் அப்படின்னு. சொர்க்க நரகம் உண்டா? உங்கள் மதத்தில் உண்டா அப்படின்னு. ஆமாண்ணே. எது சொர்க்கம் எது நரகம்? நல்லா சாப்பிடு, மூக்கு பிடிக்க சாப்பிட்டா சொர்க்கம். என்ன சாப்பாடு கஷ்டப்பட்டா நரகம் அப்படின்னு. இந்த சொர்க்க நரகமெல்லாம் எங்கே இருக்குது அப்படி? ஆனால் இங்கேயே தான் இருக்குது, பூமியில் ஏன் இருக்குது? பூமியில் அவங்க கொள்கையை பற்றிலாம் இருக்குங்கிற, ஆனால் பூமியில் தான் இருக்குது. நமக்கு சொர்க்க நரகம்லாம் பூமியில் இல்லை, அது அங்கே எங்கேயோ இருக்கும். அவங்க பூமியில் சொர்க்க நரகம் அப்படின்னா சரி என்ன பண்ணணும்? நீ நல்ல நெய்யை சாப்பிடு சொர்க்கம்னு. இப்போ நெய்யெல்லாம் வாங்கி சாப்பிட்றாப்புல இருக்குது. நெய்யை என்ன விலை விற்கிறான் பாருங்க. அதனால் நெய்யெல்லாம் நல்லா வாங்கி யாராவது சாப்பிட்டா சொர்க்கம்தான் அப்படிங்கிறேன். சார்வாங்க கதை அப்படி சொல்கிறேன். சார்வான் நெய்யெல்லாம் வாங்கி சாப்பிடு. ஏண்டா நெய் வாங்குறதுக்கு காசு வேணுமே, கடன் வாங்கு. நம்ம கடன் வாங்கப்படாது சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடன் வாங்கி சாப்பிடு, சந்தோஷமாக இருக்கு, அதான்ப்பா சொர்க்கம் இங்கே அப்படின்னு. ஏன்டா உங்களை மோட்சம் உண்டா அப்படின்னு. உண்டே, எங்களுக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு. எதிரா மோட்சம்? செத்தா மோட்சம். எவ்வளோ சிம்பிளாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆனால் நகைச்சுவை சொல்லியிருக்கேன். ஆனால் எதிர்மாறான கருத்து. நம்ம கருத்துக்கு இது ஒரு மதம்ங்க, சார்வாகம்னு பேர். இந்த சார்வாகம்ங்கிற மதத்தில் இவ்வளவு நகைச்சுவை கதையை சொல்லி வச்சுருக்கேன். அதனால் எத்தனையோ மதம் இருக்குது, எவ்வளவோ கொள்கைகள் இருக்குது. ஆனால் இவன்னு சொல்கிறேன், நம்ம பிறப்பாக இருக்கணும், அறுக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மலங்கழுவ, அந்த மலம் ஆணவம் கண்மம் மாயைங்கிற மலமெல்லாம் இருக்குது, அதை கழுவணும். வந்து இடியும் அந்த ஆனந்தங்கானுடையான் ஆறுன்னு அந்த ஆறு ஒன்று வருது, ஆனந்த ஆறு. ஆனந்தம் காண்கிறது அது பாரு. ஆனந்தம்
6. ஆனந்தமே வரும், தெய்வ ஆனந்தம். அதான் கருணானந்தம்னு பேர் வைக்கிற பாருங்க. கருணை தெய்வம். அந்த ஆனந்தம் வந்தால் கண்ணீர் வரும், ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் இந்த பக்கம் கடைக்கண்ணில் வரும், துக்க கண்ணீர் முன்கண்ணில் வரும். அப்படி ஆனந்தங்கள் ஆனந்தமாக ஒரு கண்ணீர் வருது பாருங்கள், ஆனந்த கண்ணீர். அதுதான் 6. ஆனந்த கண்ணீரே 6. ஆனந்த கண்ணீர் தான் 6. எப்போலாம் உங்களுக்கு ஆனந்தம் வருதோ, அந்த ஆனந்தம் வர்ற போதெல்லாம் ஆனந்த கண்ணீர் வரும். அதான் 6. அது சிவானந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? சிவானந்த கண்ணீர், ஆனந்த கண்ணீர். அதான் 6 அப்படின்னாரு. அப்போ கிஞ்சுகவாய் அஞ்சுகமே கேடில் பெருந்துரைக்கோன் முள்முருங்கை இருக்குது பாருங்கள். அந்த முள்முருங்கை அந்த வாய் அது இருக்க நிறம் அந்த அமைப்பெல்லாம் இருக்கு பாருங்க. அது அஞ்சுகமாக. அஞ்சுகம்னா கிளின்னு அர்த்தம். கிஞ்சுகவாய் அஞ்சுகமே அந்த முள்முருங்கையினுடைய வாய், அந்த முருங்கை மாதிரி இருக்குமா வாய், அதனுடைய அந்த வாய் மாதிரி இருக்க அஞ்சுகமே கிளியே கேளில் பெருந்துரைக்கோன் மஞ்சன் மருவம் மலைபகராய். அவன் இருக்கிற மலை எது, அவனுக்கு மலை எது அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல ஒரு வேர்டிங் இருக்குது, கருத்து. மஞ்சன் அப்படி சொல். மஞ்சன்னா சிவருமான். மஞ்சன்னா ஆறு தெரியுமா? தலைவன் அர்த்தம். மஞ்சன்னா தலைவன் அர்த்தம். அப்போ தலைவிக்கு எப்படி சொல்லணும்? மஞ்சள்னு சொல்லணும். தலைவிக்கு மஞ்சள்னு சொல்லுவோம். அதான் மஞ்சள் நம்ம கொடுக்குறோம்ல, 6 பெண்கள் இருந்தால் மஞ்சள் கொடுக்க பாருங்க. மஞ்சள் வந்து தலைவி. அவங்க படுத்திருக்காங்க பாருங்கள், அதுக்கு பேர் மஞ்சம்னு பேர். அதுக்கு பேர் மஞ்சம். மஞ்சன், மஞ்சள், மஞ்சம். இதுதான் நம்ம நாட்டினுடைய பாரம்பரியமான வார்த்தை. அதனால மஞ்சன் மருவும் மலைபகராய். அவன் இருக்கக்கூடிய மலை எது? சிவருமான் தலைவன். அவனுடைய மலை எது? அதை சொல்லு. நெஞ்சத்து இருளகல வாழ்வீசி இன்பமார். நெஞ்சத்தில் இருள் இருக்கு, அறியாமை இருள். அந்த அறியாமை இருளை ஞான ஒளியினால் நீக்கணும். நீக்குகிற முக்தி அருளும் மலை என்பது கான் ஆய்ந்து. முக்தி அருளும் மலை நமக்கு முக்தி. அது மகேந்திர மலை, அது மேருமலை. முக்தி அருளும் மலைன்னா மகேந்திர மலை. மகேந்திர மலைனா எது? மேருமலை தான். அது சிவருமானுடைய மலை மேருமலை. மேருமலை அதான் கைலாச மலை. இன்னொரு பொருள் சொன்னால் கைலாச மலை. அது மகேந்திர மலைன்னு சொல்லலாம், மேருமலைன்னு சொல்லலாம், அப்புறம் கைலாச மலைன்னு சொல்லலாம். அதான் அவனுடைய மலை. அப்படின்னா இப்பாடே வந்து எம்பு கூடுவுகள் என்ப கிளிய கூடு. அதாவது ஒரு கூடு செஞ்சு வச்சுருக்கா, அந்த கூட்டுக்கெல்லாம் கிளி இருக்குது. இப்பாடே வந்து எம்பு, இங்கே வா, வெளியே வா, கூப்பிட்றா. எல்லாம் நாடகவாணி. இப்பாடே வந்து எம்பு, இங்கே இந்த பக்கம் வா அப்படி வந்து எம்பு கூடுவுகள் என் கிளி. கூட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கியே, கூட்டுக்குள்ளே போகாது. இந்த டீ கடைக்கு போனோம்னா, எப்பா புரோட்டா கொண்டா அப்படின்னா உள்ளே போயிடுவேன். அப்புறம் தோசை கொண்டா உள்ளே போயிடுவேன். நீங்கள் கொண்டானா உள்ளே போயிடுவேன். என்னதுக்கு காரணம் என்ன? அங்கே உள்ளே தான் தயாராகுது, அவன் உள்ளேருந்து எடுத்து. அதான் கூடுவுகள் என் கிளியே. கூட்டுக்கு இது கிளி என்ன செய்யுது? கூட்டுக்குள்ளே போகுது. நம்மளால் வீட்டுக்குள்ளே போக. சில பேர் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கேன், எந்த நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கேன். நான் எந்த நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது இல்லை. நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ இந்த 5 மாதம் தான் என் வாழ்க்கையிலேயே நான் வீட்டுக்குள்ளே இருந்தது. இந்த மாதிரி விரிச்சு போட்டு கிடக்கிறது, படுத்துக்கிறது. எனக்கு இப்போ இதில் படுத்த இடந்து நடக்க முடியலைங்க. நேற்று நான் சென்னையில் ஏற முடியல பற்றில அந்த விழாவில். அது ஏற முடியலைங்க. எனக்கு 2 பேர் பிடிச்சி என்னை ஏற்றி விட்டா. அப்போ தான் எனக்கே என்னுடைய உடல்நிலை தெரிஞ்சுது, எவ்வளோ பலகீனமாக நம்ம ஆகியிருக்கோம் அப்படின்னு. நானும் இப்போ கையை வச்சுக்கிச்சு பார்க்கணும், எந்திரிக்க முடியல. எலும்பில் பலம் இல்லை, அதாவது பாதத்தில் பலம் இல்லை, முழங்காலில் பலம் இல்லை, இடுப்பில் பலம் இல்லை, எல்லா இடத்துலையும் பலம் போயிடுச்சு. அதனால் பலம் போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம வந்து ஒன்றுத்துக்கு லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். அந்த கதைக்கு வந்துட்டப்போ அதான் வீடு புகழ் அதெல்லாம் எதை சேர்ந்தது? வீடு. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ளே இருக்கேங்க, வீட்டை விட்டு வெளியிலே போகிறதில்ல. நம்ம வெளியிலே போய்ட்டுனா தெரியலை, நமக்கு தெரியலை. நம்மளோட வயசு தெரியாமல் சுற்றி தெரிஞ்சோம். அதனால் கூடு புகழ் என் கிளியே. கூட்டுக்குள்ளே போகுது. அது வெளியில் வருது, கூட்டுக்குள்ளே போகுது, வெளியில் வருது, கூட்டுக்குள்ளே. கூடு புகழ் என் கிளியே. இதான் நாடகம். கூட்டுக்குள்ளே போகிற கிளியே, என்னுடைய கிளியே ஒப்பாடாச்சீர் உடையான் ஊர்வதன்னே. அவன் ஒப்பில்லாத சிறப்புடையவன் சிவபெருமான். அவன் ஊர்வதன்னே. அவனுக்கு ஊர்தி எது? அவனுக்கு வாகனம் எது? அவனுக்கு
வாகனர் எப்போதும் தேன் உரையும் சிந்தையராய் தெய்வப்பெண் ஏத்திசைப்ப வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. எப்போதும் எந்த தேன்புரையும் சிந்தையர் நல்ல இனிமையான சிந்தையுடையவர்களாய் தெய்வப்பெண் ஏத்திசைப்ப தெய்வத்தன்மையுடைய அறமகளிர் மேலே இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் அறமகளிர்னால் வானத்தில் இருக்கவங்க. ரொம்ப மேகலை அப்படின்னு சொல்ல, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, இவங்கெல்லாம் தெய்வப்பெண்கள். அந்த தெய்வப்பெண்கள் ஏற்றி பாடுறது. வான்புறவி ஊரும் மகிழ்ந்து. வானமே ஊர்தி அவனுக்கு. எது? வான்புறவி. வான்புறனா வான ஊர்தி, வான் ஊர்தி. வான்புறவின்னு அர்த்தம் வான் ஊர்தி. புறவி வான்புறவி ஊரும். வான்புறவி தான் அவனுக்கு ஏறி செல்லும் ஊர்தி. அது சிதாகாயமாகிய குதிரை. அதுக்கு சிதாகாயம்னு சொல்லுவாங்க. வானத்தில் இருக்கிறதுக்கு பேர் சிதாகாயம் அப்படின்னு. குதிரை, அதான் குதிரை தான் அவனுக்கு ஊர்தி. அவனுடைய குதிரை எதுனா வானத்தில் ஊறக்கூடிய குதிரை. வானத்தில் ஊறக்கூடிய குதிரை, வானத்து குதிரை. அதான் நமக்கு இங்கே இருக்க குதிரை, அவனுக்கு வானத்து குதிரை. வானத்து குதிரைனா வானத்திலே போகும். இப்போ புஷ்பவிமானம்னு சொல்கிறோம்ல, புஷ்பவிமானம் குதிரை ஊட்டி தான் போகும். அந்த குதிரை எல்லாம் பறக்கும், வானத்தில் தான் பறக்கும். ராமநாதெல்லாம் நான் வந்தேன். இப்போ நம்ம குதிரை வானத்தில் பறக்குமா? பறக்காது, நம்ம தான் பறக்கணும். அது பறக்காது. அதனால் வான்புறவி ஊரும் மகிழ்ந்து, அதுதான் வானக்குதிரை சொன்னேன். கோட்டேன் மொழிக்கிள்ளாய் கோதில் பெருந்துரைக்கோன் மாற்றாரை வெல்லும் படைபகராய். கோட்டேன் மொழிக்கிள்ளை, அதான் தேன் போல மொழியை பேசக்கூடிய கிளியே கோதில் பெருந்துரைக்கோன். இவ சொல்கிறதெல்லாம் பெருந்துரையை பற்றியாக பேசுகிறா. அது உத்தரவசமங்கையை பற்றி சொல்லுது. கோதில் பெருந்துரைக்கோன். கோதுன்னா குற்றம்னு அர்த்தம். குற்றமில்லாத பெருந்துரை, அதுக்குரிய ராஜா. மாற்றாரை வெல்லும் படைபகராய். அந்த சிவபெருமான் இருக்காரே, பெருந்துறையில் இருக்க சிவபெருமான், அவர் எதிரிகளை வெல்லணும். வெல்வதற்குரிய படைபகராய். அதுக்கு அவர்கிட்ட இருக்க ஆயுதம் எது? அப்போ அந்த காலத்தில் அஸ்திரம்னு சொல்லுவார். அஸ்திரம்னா ஆயுதம். அவர்கிட்ட இருக்க ஆயுதம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஆயுதம் எது? ஏற்றா அழுக்கடையா நெஞ்சுருக மும்மலங்கள் பாயும். மும்மலங்கள்னால் ஆணவம் கண்மம் மாயை, அதையெல்லாம் பாய்ந்து அழிக்கக்கூடிய கழுக்கடைகான் கைக்கொள் படை. கழுக்கடை அப்படின்னா சூலம். கழுக்கடைனா சூலம். அவனுடைய சிவபெருமானுடைய ஆயுதம் இது சூலம். அதான் அவனுடைய கைக்கொள் படை. கையிலே வச்சுருப்பார். கைக்கொள் படைனா கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதம். சில பேர் கையில் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வருவேன். கையில் தூக்க முடியாமல் நம்ம தூக்க விடாது. நம்ம வெளியூர் போகிறோம்னு வச்சுக்கோங்க, பை கொண்டு போனால் நம்ம தூக்கக்கூடிய அளவுக்கு தான் பை கொண்டு போகணும். தூக்க முடியாது. நீ ஒரு கையை எப்படி, நான் ஒரு கையை பிடிக்க. சில பேர் இந்த பார்த்தா பெரிய பை நிறைய வச்சுக்கிட்டு, நீ ஒரு பையை பிடி, நான் ஒரு பை, புருஷன் முன்னாடி நீ அதை அந்த காதை பிடி, நான் இந்த காதை பிடி, நல்லா அவங்க விட்டு வாக்கப்பட்டு வந்தேன். ஆட்சி செட்டியாரை பார்த்து சொல்லுவோம், உங்கள் வீட்டுக்கு நல்லா வாக்கப்படும், அந்த கையை பிடி, இந்த கையை பிடி அப்படின்னு. இதெல்லாம் என்ன இது காதை பிடிக்குது அப்படின்ட்டு எல்லாம் 4 பேர் பார்க்குறா. நீங்கள் ஆட்டுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டில் ஏர்போர்ட்டில் அப்படியே பார்த்தா 2 பேரும் பிடிச்சிட்டு போவா. வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது? எப்போதுமே நம்ம தூக்குற அளவுக்கு தான் பை வச்சுக்கணும். நம்ம தூக்க முடியாத அளவுக்கு பை வைக்கப்படாது. போட்டரையோ பொண்டாட்டியோ யாரையும் எதிர்பார்க்கப்படாது. கைக்கொள் படையின. கைக்கொள்ளா என்னத்தான்? கையில் கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் படை இருக்கணும். ஆயுதத்தை தூக்கி, பெரிய ஆயுதத்தை தூக்கணும். சொன்னேன், இந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு பெரிய கல் கிடந்துச்சு. ஒரு பெரிய கல். அதுக்கு பேர் என்னென்னா மாப்பிள்ளை கல்லுன்னு பேர். அந்த காலத்தில் எவன் ஒருத்தர் அதை தூக்குறானோ அவனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க பொண்ணு. அதுக்குன்னு ஒரு மாப்பிள்ளை கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பேன். அது ஒருத்தன் வீட்டுக்கு முன்னால் கிடக்கு. அந்த வீட்டுக்காரன் சொன்னேன், இது என்னடா என் வீட்டுக்கு முன்னால் கிடக்குது, நான் வீட்டுக்குள்ளே போக முடியல, வர முடியல, இதை தூக்கணும்ல. தூக்கலாதேன். ஒருத்தருக்கும் தூக்க முடியலைங்க. அந்த ஊர்க்காரனால எவனாலும் தூக்க முடியல. இது என்னடா பண்ணுறேன். அப்போ வெளியூர்லேருந்து ஒருத்தன் வந்தேன். அந்த உடனே ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நான் வேலை பார்க்குறேண்ணே. அவங்க டேய் இங்கே ஒன்றும் வேலை இல்லை, ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. திறக்கல கல், இதை தூக்கணும்டா. இதை தூக்கி கொண்டு அங்கே போடணும். தூக்கி கொண்டு போட்டால் உனக்கு 10 ரூபா சம்பளம் தரேன்டா அப்படின்னு. சோறு போடுவீங்களான்னு கேட்டேன். நல்லா சோறு போடுறேண்ணா. சோறு போடுறேன், 10 ரூபாயும் தரேன் அப்படின்னா. அப்போ சோறை முன்னால் போடுங்க. அதான் வேலை பார்க்காங்காட்டியும் கூலி கேட்குறேன். நீ சாப்பிட்டுக்கிட்டெல்லாம் தூக்க முடியாதா, நீ தூக்கி போட்டு உனக்கு 10 ரூபாய் வந்து சாப்பாடு போடுறேன். இல்லைங்க, நீங்கள் சாப்பாடு போட்டால் தான் எனக்கு சாப்பிட்டு இப்படி தெம்பாக தூக்கலாம், அதனால சாப்பாடு போடுங்களேன். சரி, நான் சாப்பாடு போட்டேன். சாப்பாடு எந்த கல்லை தூக்கணுங்களேன்
ஆனால் இந்த கணக்கில்டா இந்த கல்லை தான்டா இந்த கல்லை தான் தூக்கணுமா எங்கே கொண்டு போகணும் அந்த அங்கே கொண்டு போகணும் அப்படியா சரி அப்போ அதை தூக்கி அந்த தோளில் வைங்க கொண்டு போகிறேன்னு அதை தூக்கி என் தோளில் வைங்க நான் கொண்டு அங்கே போடுறேன்னு என்னடா நீ எந்த வர போனா சடிப்பில் உங்களை முகத்தில் முடிச்சிருக்கேன் ஒன்றோட தூக்கி வைக்கிறதுக்கு எந்த தூக்கி கொண்டு போட்டுருணும்டா அப்படிங்கிற. அதனால் தூக்குற அளவுக்கு தாங்க கதை இருக்கணும். தூக்குறோம் எதுவும் நம்ம தூக்குற அளவுக்கு தான் நம்ம சக்தி வச்சுக்கணும். முந்தையெல்லாம் பை நிறைய தூக்குவேன், இப்போலாம் பையில் பாதி தான் தூக்குவேன். அதுக்கு மேலே இப்போ தூக்க முடியல எனக்கு தெரியுது. அதனால் கைக்கோள் படையினா படை எப்படி இருக்கணும்? கைக்குள்ளே இருக்கணும், கைக்குள்ளே இருக்கணும். கைக்கோள் படை எது? சூலம். சூலத்தை பார்த்தீங்களா கைக்குள்ளே வச்சுக்கலாம், அப்படி தூக்கி எறிகிறோம். கைக்கோள் படை. இன்பான் மொழிக்குள்ளாய் எங்கள் பெருந்துரைக்கோன், எங்கள் பெருந்துரைக்கு, பெருந்துரைனாலே எங்கள் பெருந்துரை. முன்பால் முழங்கும் முரசு எம்பாய், அவனுக்கு எது முரசு? முன்னால் முழங்குகிற முரசு. படைக்க போகிறேன், படைக்க போனால் முரசையே போகணும்ல, ஆயுதத்தை தூக்கிட்டு படைக்க போனால் முதல்ல முரசு எது அப்படின்னு. அன்பாட் பிறவி பகை கலங்க பேரின்பத்து ஓங்கும் பருமிக்க நாதப்பறையின. பறையினாலும் முரசுதான் இதுதான். பறை கொட்டினார்கள்னால் பழைய காலத்தில் முரசு கொட்டினான் தான். பருமிக்க நாதப்பறையின, அது பரநாதம்னு பேர். அது பேர் என்ன? பரநாதம். நமக்கு இகநாதம், அங்கே உள்ளது பரநாதம். இகபரம்னு சொல்கிறோம்ல, பரநாதப்பறை. பரநாதப்பறைனா மேலுலகத்தில் வாசிக்கக்கூடிய பறை முரசு, அப்படி அதுக்கு பேர் பரநாதப்பறைன்னு பேர். அது என்ன செய்யும்? பேரின்பத்து ஓங்கும், நமக்கு பேரின்பத்தை தரக்கூடியது. பருமிக்க நாதப்பறை, பரநாதப்பறை. பருமிக்கனா பரநாதப்பறைன்னு பேர். ஆய மொழிக்குள்ளாய் அள்ளூரும் அன்பர்வாள் மேய பெருந்துரையான் மெய்த்தாரன். ஆய மொழிக்குள்ள அருமையான மொழிகளை பேசுகிற கிளியே, அள்ளூரும் அன்பர்வாள், நல்ல சந்தோஷத்தை தரக்கூடிய அந்த சிவருமான் பக்கத்தில் மேய பெருந்துரையான் மெய்த்தார். அவன் போட்டிருக்கிறார் தார். தார்னா மாலை. அவனுக்கு எது மாலை? தார்னா மாலை. அவனுக்கு எது மாலை அப்படின்னா, தீயவினை நாலு மணுகா வண்ணம் நாயேனை ஆளுடைய. எந்த வினையும் தீயவனை என்னை அணுக விட மாட்டேன், எப்போதும் அவன் எனக்கு காவலாக இருக்கேன், எனக்கு பாதுகாப்பாக. இது இப்போது நம்ம பேர் சொல்கிறாள். இப்போ நமக்கெல்லாம் ராமர் தாங்க பாதுகாப்பு. இப்போ உங்களுக்கு எங்களுக்கு எனக்கு ராமர் அம்மா முருகன் நம்ம கொண்டாடிக்கிறோமா, முருகன் தான் அவங்க பாதுகாப்பு. ஏன் இவ்வளோ பேர் நம்பி எங்கேயே காசி நடந்து போய்கிட்டு இருக்கீங்க காட்டுக்குள்ளே, உங்களுக்கு யாரையா பாதுகாப்பு? விஸ்வநாதன் பாதுகாப்பு. விஸ்வநாதன் நம்பித்தானே வரோம், அவர் தான் பாதுகாப்பு. அதனால் அந்த பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு நம்பிக்கை முக்கியம். பாதுகாப்பு இருக்கிறதுங்கிறது நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நாயேனை ஆளுடையான், அவன் மெய்த்தார் என்ன? தீயவனை நாளும் அணுகாவண்ணம் நாயேனை ஆளுடையான், ஆளுகிறவன், நாயாகி என்னை ஆளுகிறவன். தாலி அருகாம் உவந்த தார். தாலி அருகு, தாலி கொடி, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தாலி கொடி, அருகு கொடி, அருகம்புல். அருகம்புல்லையும் அவன் போட்டுக்குவான், மாலையாக போட்டுக்கலாம். சிவருமான் போட்டுக்கிறதுக்கு அது மாலை. அதை நம்ம பெரும்போது விநாயகருக்கு ஒதுக்கிட்டோம், ஆனாலும் சிவருமான் அருகை போட்டுக்குவார். தாலி கொடின்னு ஒரு கொடி, அதையும் எடுத்து போட்டுக்குவார். தாலி அருகாம் உவந்த தார், அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட தார் இதுன்னா தாலிக்கொடி, அருகங்கொடி. சரி. சோலை பசுங்கிளியே தூணீர் பெருந்துரைக்கோன் கோலம் பொலியும் கொடிகூற. இதான் கொடி முக்கியம். கொடி சோலை பசுங்கிளியே, சோலையில் விளையாடி தெரிகிற கிளி. தூணீர் பெருந்துரைக்கோன், பெருந்துரை அங்கே நல்ல தண்ணீர் நிறைய உண்டு, நல்ல தண்ணீர் நிறைந்த பெருந்துறையில் கோலம் பொலியும் கொடி கூற. இந்த சிவருமானுக்கு கொடி முக்கியங்க. சிவருமானுக்கு என்ன முக்கியம்? கொடி முக்கியம். கட்சினா இப்போ என்ன கேட்குறேன்? கொடிங்கிறான்ல, கொடியை ஏற்றுடா, கொடி இறக்கடா அப்படிங்கிறான்ல, கொடியை பிடிச்சிக்கலாம், ஆளுக்கு ஒரு கொடியை பிடிச்சிக்கலாம். கொடி ரொம்ப முக்கியம். இதுதான் கொடி கூறாய். அதுக்கு அவருக்கு என்ன கொடி? சாலவும் ஏதிலார் துண்ணன்ன மேல் விளங்கி ஏற்காட்டும் கோதிலா ஏறாம் கொடி. ஏதிலார் துண்ணன்ன பயவர்கள், அப்படி துண்ணுன்னு பயப்படணும். துண்ணுன்னா திடுக்கிடணும், துண்ணுன்னா திடுக்கிடணும். அப்படி திடுக்கிடும்படியாக மேல் விளங்கி ஏற்காட்டும், மேலே ஏறும், அது அழகு காட்டும். கோதிலாம் குற்றமில்லை. ஏறாம் கொடி, ஏறுன்னா என்னத்தான்? ரிஷபம், காளை மாடு தானே அவருக்கு. அவருடைய கொடி என்ன? காளை மாடு. அவருடைய அதுக்கு அந்த காளை மாட்டுக்கு என்ன பேர்? அறம்னு பேர். அறம்னே பேர் அதுக்கு. தர்ம செங்கண் விடையான் அப்படின்னு திருவிளையாட போடுவார். தர்ம செங்கண் விடையான், தர்மம் அப்படிங்கிற பேர். அறம், அறம் என்னும் பெயரை உடைய
செங்கண்களை உடைய ஏறுமலை. அவனுடைய கொடி என்னன்னா ஏறாம் கொடி. கொடி என்ன கொடி? அவர் காளையை கொடியாக கொண்டிருக்கு. இது 10 தசாங்கம்னா 10 அங்கங்கள். என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது இதில்? பெயர், நாடு, ஊர், ஆறு, மலை, குதிரை, படை, பறை, மாலை, கொடி அப்படின்னு 10 உறுப்புகள். அந்த 10 உறுப்புகளையும் இது தலைவி கேட்க கிளி பதில் சொல்லுது. தேர்ந்து சொல்லு, ஒன்றொன்னே தேர்ந்து சொல்லுது. எப்படி தேர்ந்து சொல்லுது? அதுக்கு பேர் என்ன அப்படின்னா தேவர் பிரான். சரி, அவருக்கு நாடு என்ன? தென்பாண்டி நாடு. அவருக்கு ஊர் என்ன? உத்திரவாசம் எங்கள் ஊர். ஆறு என்ன? சிவானந்த கண்ணீர். அப்புறம் மலை என்ன? இதான் மகேந்திர மலை அல்லது மேருமலை, பேர் சொல்ல. அப்புறம் குதிரை என்ன? வான் குதிரை, ஆகாச குதிரை, சிதாகாயம். படை என்ன அப்படி சொன்னால் அதான் அவருடைய சூழப்படை. பறை அப்படின்னு என்ன? அதான் பரநாதம் என்னும் பறை. பறையினால முரசுன்னு அர்த்தம். மாலை என்ன? மாலை அதான் தாலி அருகு, தாலி கொடி அருகு, அதை அப்படி கொடியாக அதை மாலையாக போட்டுக்குது. கொடி என்ன? ஏறாம் கொடி, ரிஷபக்கொடி. ரிஷபத்தை கொடியைத்தான் ஏற்றுறா பற்றில. இப்போ நீங்கள் கோயிலெலாம் திருவிழான்னு என்ன செய்யறா? கொடி ஏற்றுறா இல்லை? அந்த கொடியில் போய் பாருங்கள், ரிஷபம் தான் இருக்கும். சிவப்பாக அது அந்த காவி கொடி, அது ரிஷபம் இருக்கும். அப்படி 10 அங்கம் திசாங்கம். இதுக்கு கிளிப்பத்துனே வச்சுருக்கலாம். ஆனால் அதை விட சிவபெருமானுடைய 10 அங்கங்கள் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்படிங்கிறனால அந்த பேர் என்ன செஞ்சேன்? ஒருத்தன் கருப்பன்னு பேர் வச்சுருந்தேன். முதலாளி சொன்னேன், என்னடா கருப்பன்னு பேர் வச்சுருக்கேன், இது நல்லா இல்லைடா, இந்த பேரை மாற்றிக்கிட்டு வாடானே. அவன் எனக்கு 1 வாரம் லீவு கொடுங்கண்ணே. ஏன்னா பேர் மாற்றுறதுக்கு 1 வாரம் லீவு கொடுக்குற கேட்குறேன் அப்படின்னு. ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டுல பேரும் தேர்ந்துரையாக இல்லை, பேர் கஷ்டப்பட்டு நாங்கள் தேர்ந்து சொல்லணும் அப்படின்னா. சரிடா 1 வாரம் லீவுடா போடா, எனக்கு 1 வாரத்துக்கு நீங்கள் சம்பளம் தந்துடுவோம்னே. சரிடா போடா. 1 வாரம் கழிச்சு வந்தேன். ஏடா பேர் மாற்றிட்டியா? ரொம்ப யோசிச்சு பேர் மாற்றினே அப்படின்னா. என்னடா பேர்? பெரிய இருப்புன்னு. கருப்பே பெரிய, என்னடா நீ பெரிய இருப்பு? ஏன்னா அதை விட்டு அவர் அவனுக்கு தெரிய சிந்திக்க வராது. அப்படியே இதுக்கு பேர் வைக்கிற போதே கிளிப்பத்துன்னு வச்சுருக்கலாம், வைக்கலை. ஏன்னா சிவபெருமானுடைய 10 அங்கங்களை பற்றி நினைக்கிற போது அதுக்குரிய பேரை வைத்திருக்கிறார். இது தசாங்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை நடத்திய உங்கள் அனைவருக்கும் உள்ள நன்றியும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.